கண்மணி வந்து யோசனை பண்ணிகிட்டே வராங்க. எப்படியாவது இந்த விஷயத்த பற்றி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கிட்ட கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் அத்தையை வந்து கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இல்லை, எதுவுமே பண்ண முடியாது கண்மணி, அவங்கள பற்றி பேசாதா, அவங்கள பற்றி பேசிட்டாவே இந்த வீட்டில் யாருக்குமே பிடிக்காது, முக்கியமாக என் பாட்டிக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் அவங்கக்கிட்ட நாங்கள் பேசுனதில்லை, பழகினதில்லை. ஏன் அவங்க வந்து அந்தளவு எங்கள் கூட கான்டாக்டே இல்லை. அதனால் வந்து அவங்க அப்படி பண்ணிக்கிறதால வந்து பாட்டி ரொம்ப உங்கள் மேலே கோவமாக இருக்காங்க. எனக்கு என்னமோ பாட்டி அவங்க வந்தால் சரியாயிடுவாங்கன்னு தோணுது, அவங்களுக்காக ஏங்குறாங்கன்னு தோணுது. ஏன்னா அவங்க கண்ணிலேயே நான் பார்த்தேன் அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து என்ன தெரியும் உனக்கு, என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஓவராக பில்டப் பண்ணுற, உனக்கு என்ன தெரியும் எங்கள் வீட்டை பற்றி? எங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து எங்கள் பாட்டிக்கு அவங்க மேலே பயங்கர கோவம் இருக்குது. அதனால் இது நடக்கவே நடக்காது. நான் சொல்கிறத கேளு, இந்த விஷயத்தில் நீ தலையிடாமல் ஒழுங்காக இருக்கிறது தான் உனக்கும் நல்லது, இந்த வீட்டுக்கும் நல்லது. ஏற்கனவே உன் வீட்டில் எல்லாரும் உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. உன்னை பார்த்தா யாருக்கும் பிடிக்கல. முக்கியமாக என் அண்ணியும் என் அக்காவும் சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்க ஏதாவது உனக்கு பிரச்சனை கொடுத்துக்கினே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக நீ எப்படா தப்பு செய்வ, அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த டைமில் இந்த பிரச்சனையை நீ இழுத்தேன்னு வச்சுக்கோங்க, இல்லை இந்த பிரச்சனை நீ தலையிட்டினா கூட போதும், அவ்வளோதான், பாட்டிக்கிட்ட உன்னை மாட்டி விட்டு ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்க. அதனால் நீ அமைதியாக இருக்கிறதோட உனக்கு நல்லது. அவ்வளோதான் கண்மணி, நான் சொல்லிட்டேன். மறுபடியும் உனக்காக வந்து நான் சப்போர்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதை கேட்டு யோசிக்கிறாங்க கண்மணி. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அன்பு, இந்த விஷயத்தில் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். பாட்டி மனசு கண்டிப்பாக கரையும், அதுக்கு இந்த கண்மணி கண்டிப்பாக உதவி செய்வா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே போயிட்டு சரி அவங்கள பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி என்ன பண்ணுறாங்க, அவங்க மாமியார்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உங்கள் நாத்தனார் அவங்கள பற்றி ஏதாவது அவங்க எங்கே இருக்காங்க, எது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் கண்மணி அதெல்லாம் கேட்குற அப்படின்னோடனே, ப்ளீஸ் அத்தை எனக்காக இதை சொல்லுங்க அத்தை விசாரிச்சு அப்படின்னே. சரிம்மா நானே வந்து உனக்கு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னோடனே, சரிங்க அத்தை ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவ நல்லதுக்கு செய்கிறா, ஆனால் இந்த வீட்டில் உனக்கு நல்லதுன்னு தெரியுதா, எல்லாரும் இவன் மேலே தப்பாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மருமகளோ இந்த வீட்டுக்கு யார் கிடைப்பா, இந்த மாதிரி தங்கமான பொண்ணை ஏன் தான் இப்படி தப்பாக நினைக்கிறாங்களோ இவங்கெல்லாம் அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து அந்த பத்திரிக்கை வச்ச ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே போகிறாங்க. அங்கே போனோன்னே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ திடீர்னு யாரோ கார்லேருந்து வந்து இறங்குறாங்க. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சு யார் அப்படி சொன்னோன்னே, அந்த டைமில் கரெக்டாக அவங்க அந்த பாட்டியோட பொண்ணு வந்து அங்கே இறங்குறாங்க. எல்லாருமே வந்து டென்ஷன் ஆகிறாங்க. இவங்க எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்கள பார்த்துட்டு எல்லாருமே வந்து அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. சரி வந்து எப்படி அவள் தான் அட்ரஸு தெரியாது, எதுவும் தெரியாது, பத்திரிக்கைக்கு டைம் நம்ம எங்களுக்கு வந்து அவளை யாருன்னு தெரியாது, அது எங்கே இருக்கான்னு தெரியாதுன்னு சொன்னாங்களே, எப்படி இவளை வர வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க. உடனே ராஜசேகர் அப்புறம் அவங்க தம்பி எல்லாருமே ஓடி வந்து அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே வந்து பாட்டிக்கு அப்படியே டென்ஷனாக இருக்குது பார்த்துட்டு, ஆனால் ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, அதை வெளிக்காட்டாமல் பாட்டி அப்படியே நிற்கிறாங்க. உடனே வந்து இந்த வேலை யார் செஞ்சது, இவங்களை எப்படி இங்கே வந்தாங்க, இதனால் பாட்டி எவ்வளோ கோவப்படுவாங்கன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காங்க. உடனே கண்மணி ரொம்ப நன்றிப்பா, நீ கொடுத்ததால தான் வர வச்சு முடிஞ்சுது, இல்லைனா இந்த பொண்ணை பார்க்க முடியாமல் ஆயிட்டுருக்கோம் அப்படின்னு உடனே எல்லாருமே கண்மணி போட்டு திட்டுறாங்க. உனக்கு எதுக்கு இந்த வேலை, தேவையில்லாத பண்ணிகிட்ருக்கியா, பாட்டியை வந்து கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே மயூரியும் பயங்கரமாக திட்டுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து நான் அப்படிலாம் யோசிக்கல, சொன்னால் புரிஞ்சுக்கன்றாங்க. உடனே கோபமாக வருது, தாங்கிக்கவே முடியல. நம்ம வந்து அன்புக்கு உடனே அன்பு வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், என் பாட்டியை வந்து கஷ்டப்படுறதுக்காக இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து எங்களுக்கு பிடிக்காதவங்க எங்கள் அத்தையை வர வச்சுருக்க, இதெல்லாம் நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை கண்மணி அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காரு. இங்கே வந்து பாட்டி வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, வச்சுக்கன் வாங்காமல் அவங்க பொண்ணை. அப்படியே வந்து அழறாங்க, கல்லேருந்து தண்ணியாக ஊற்றுது. ஓடி வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவங்க கட்டிக்கிறாங்க. உடனே அழறாங்க. என்னை பார்க்கறதுக்கு இப்போ தான் உனக்கு தோணுச்சாடி, என்னை பார்க்கணும் உனக்கு எண்ணமே இல்லையா, இப்போ தோணுச்சா உனக்கு அப்படி சொல்லிட்டு கட்டிட்டு அழறாங்க. இதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இது பாட்டியா இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புரியுது அவங்களுக்கு, அவ்வளோ நாள் அவங்க ஏங்கிட்டு இருந்திருக்காங்க, அதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் எல்லாருமே வந்து அவங்கள வந்து பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவங்க கோவமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்க, இப்போவாது உங்களுக்கு புரியுதா அப்படி சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க. அன்பு யோசிக்கிறாரு, எப்படி இதெல்லாம் முடிஞ்சது ஒன்றுமே புரியலையே, பாட்டியா இது இப்படி அழறது, பாட்டியா எவ்வளோ கம்பீரமானவங்க பாட்டி, இப்படி தேம்பி பயங்கரமாக அழறாங்க அவங்க பொண்ணுக்காக அப்படின்னோடனே உடனே கட் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் உங்களுக்கு பாட்டியாக தான் அவங்களுக்கு தெரியும், அவங்களும் ஒரு அம்மா, தன்னோட குழந்தை வந்து பிரிஞ்சிருந்து இவ்வளோ நாள் கழித்து வந்தோடனே எந்த அம்மாவால் அமைதியாக இருக்க முடியும், அவங்க ஒரு தாய்ங்க, முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க, அதனால தான் அவங்க பொண்ணுக்காக அவங்க ஏங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சேன்னொன்னே அப்படியே கண்மணி வச்சுக்கான்னு வாங்காமல் பார்க்குறாரு. அன்பு இதோட முடியுது.